கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் இப்படி பரிசுத்த ஆவியார் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நாம் மாம்சத்திலே பிறந்திருக்கிறோம். அதனாலதான் அதே யோவான்ல சொல்லும்போது, நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே அடுத்த அதிகாரத்தில் அவர் எழுதும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோமா? உலகத்துக்கு மரித்து உலகத்தை எந்த மனிதன் வெறுக்கிறானோ, உலகத்தில் உள்ள காரியங்களை எந்த மனிதன் எண்ணாமற் போகிறானோ, அவன் தேவனால் பிறந்தவன். அவன் பாவம் செய்ய பயப்படுவான், பாவம் செய்யான் என்று சொல்லி வேதம் திட்டமாய் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, தன்னை காக்கிறான், தன் சரீரத்தை கரைபடுத்தாதபடி காத்து கொள்ளுகிறான், தன் ஆத்துமாவை கரைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறான். அவனுக்கு தெரியும், இந்த ஆத்துமா ஒரு இடத்துல கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசு தேவனால் பிறந்த மனிதனை தொட முடியாது. இயேசு தேவனால் பிறக்கப்பட்டவர். அதனால இயேசு பிசாசு தொட முடியவில்லை. உலக மனிதர்களாகிய நம்மளை தொட்டு அவருடைய அடிச்சுவடியிலே போக விடாதபடி தடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாம் தேவனால் பிறக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு என் கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் எனக்குள்ளே வந்து விடாதபடி இந்த உலகத்துக்குள்ள நான் போறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை நான் காத்து கொள்ள வேண்டும், என் சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும், என் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். பிசாசு எந்த விதத்திலையும் என்னை தொட்டுவிடக் கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக தேவன் நமக்கு கிருபை செய்ய உண்மையில் அவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்மிடத்துல வரும்போது குற்றமற்றவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரட்டும், சமாதானம் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.